Good morning, children. In the last class, we had seen about the phylum Annelida, Arthropoda, and mollusks, right? So, in this class, we are going to continue with the animal kingdom. Okay. Before that, I just want to explain you about the terms which we had used in the last class. Okay. So, what are the animal kingdom we had seen? Kingdom Animalia consists of what? All animals. Okay. And this animal kingdom is the largest kingdom among all other. We have seen plant kingdom and all, no? Okay, so among all kingdoms, this animal kingdom is the largest kingdom. So animals are what? Multicellular eukaryotes. Is it so? Yes. So they ex- they exhibit heterotropic mode of nutrition. Heterotropic na different types of mode of nutrition அது எடுத்துக்கும். Okay, fine. Then kingdom Animalia has classified into 10 different subphyla. We have studied already in previous classes. Previous lesson. What are they? Porifera, Coelenterata, Platyhelminths, Nematoda, Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Hemichordata, and Chordata. Okay. So what are the features we are going to study? இப்போ ஒரு அனிமல் கிங்டம் பார்க்க போறோம். ஒரு அனிமல் கிங்டமோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் மார்ஃபாலஜிக்கல், இட் மே பி ஆர் இன்டர்னல். மார்ஃபாலஜிக்கல் எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ். மார்ஃபாலஜினா மேல் தோற்றம் என்னவோ அது. ஓகே, இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஒரு கிங்டம் எடுத்தோம்னா அந்த கிங்டம்ல என்னென்ன அனிமல்ஸ் இருக்கலாம், என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் அந்த கிங்டம்ல இன்க்ளூட் ஆயிருக்கு, அந்த அனிமல்ஸ்க்குலாம் பாடி டைப் எப்படி இருக்கும், ஒரு பாடியில என்ன இருக்கும், என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்னு வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷுக்கு ஃபின்ஸ் இருக்கு, கில்ஸ் இருக்கு. ஸோ ஃபின்ஸால அது ஸ்விம் பண்ணும், கில்ஸால ரெஸ்பயர் பண்ணும். வேற ஒரு டைகர் எடுத்தோம்னா டைகருக்கு கில்ஸ் இருக்குமா, இல்ல ஸ்விம் பண்ணுமா, இருக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் அனிமல் கிங்டம்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் மீன்ஸ் வாட்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். செல்ஸ் togetherly form a tissue all together forms the organ, then organs together form the organ system, then then the organism, right? இதுதான் நம்ம level of organization பார்த்தோம். ஸோ ஒரு சில what ஆர்கனிசம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்னா வெறும் செல்லாவே இருக்கும். ஓகே, லைக் எக்ஸ்ட்ரா ஆர்கன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா எடுத்துக்கோங்க. அமீபால வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்கன்ஸ் இருக்குமா? அதுல இருக்காது. ஒரே ஒரு லேயர், அவுட்டர் லேயர் இருக்கும், உள்ளார புரோட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், இவ்வளவுதானே. அதுக்கு தனியா லிம்ஸ் தனியா இருக்கா, ஃபின்ஸ் தனியா இருக்கா, ஆர்கன்ஸே இருக்காது. ஸோ டிஷ்யூஸ் மட்டும்தான், செல்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். ஓகே, ஸோ லைக் தட் இஸ் தி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு அனிமலுக்கு ஒரு கிங்டம்க்கு என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, அவங்க லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னென்ன? protoplasmic level, cell, tissue, organ and organ system. Then coming to symmetry. Symmetry என்னன்னா ஏதோ ஒரு பார்ட் இருக்குன்னா, ஏதோ ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னா அதை நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமா இருக்கா, ரெண்டு பக்கமும் சேமா இருக்கா, ஆர் மிரரா இருக்கா, இல்ல ரேடியல் சிமெட்ரியா, பைலேட்ரல் சிமெட்ரியான்னு நம்ம பார்ப்போம். I will explain this one by one. Okay, now we just have the concepts here. Just please go through this. Okay, எம்பிரியானிக் லேயர்னா ஃபர்ஸ்ட் எம்பிரியோ ஃபார்ம் ஆகும்போது, எம்பிரியோனா கரு. ஓகே, முதல்ல ஒரு உயிர் ஃபார்ம் ஆகும்போது அது டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்குமா செல்ஸ், இல்ல ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்குமா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும். அண்ட் பாடி கேவிட்டி. வாட் யூ மீன் பை பாடி கேவிட்டி? பாடியில் உள்ள கேவிட்டியான அது ஓப்பன் ஸ்பேஸ். அங்க என்ன இருக்கும்? பிளட் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது ஹீமோகுளோபின் இல்லாத ஒரு ஃப்ளூயிட் இருக்குமா, இல்ல வெறும் காத்தே இருக்குமா, என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ பாடி கேவிட்டி பார்த்தீங்கன்னா சீலோமேன் அப்படி சொல்லுவோம். சீலம் present ஆயிருந்தா சீலோமேட். If there is no xylem, then it is said to be acoelomate. Then eucoelomate, pseudocoelomate நம்ம பார்க்க போறோம். Then segmentation ஆனது பார்ட்டா பாடியை பிரிச்சு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் earthworm இருந்ததுன்னா
earthworm நீங்க ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கலாம், மேல கோடு கோடா லைன் லைனா இருக்கும், ரிங்ஸா இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் செக்மெண்டேஷன். ஓகே, ஒரு பேர்ட் எடுத்தீங்கன்னா பேர்ட்ல செக்மெண்ட்ஸ் இருக்குமா? No. Okay, so like that segmentation we are going to see. Then about notochord. Notochord means இது ஒரு எலும்பு, fish ன்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல போன் இருக்கும் இல்லையா? ஃபிஷ் சாப்பிடுறவங்க இருக்கீங்க இல்லையா? ஓகே, நடுவுல எலும்பு இருக்கும். ஸோ இந்த எலும்பு, இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி தி skeleton, but it is said to be skeleton. So இந்த மாதிரி டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னா chordate, non-chordate. Okay, what is that? Chordate and non-chordate. So these things we are going to see one by one. Okay, so one by one we are going to see now levels of organization. What is the first thing? Organ system. Higher order la nam paakrom. Okay, organ system, then organ, then tissue, then cells, and then the protoplasm. Okay, so symmetry is enna sonna? Bilateral symmetry sonna. Okay, bi means two. Okay, if we cut, it's a rectangle. Okay, the rectangle இங்க இருக்கு, இங்க என்ன இருக்கு? ஸ்டார் ஷேப்ல ஒரு ஷேப் இருக்கு. Okay, so bilateral symmetry. If I dissect means what? Just cutting it. Okay, dissect at the center of this rectangle, it is divided into two halves, right? ரெண்டு two halves ஒரே மாதிரி தானே இருக்கு, வேற வேற ஷேப்ல இருக்கா? இல்ல, ஒரே மாதிரி இருக்கு. And if I dissect at the center of the star, then we can see the mirror image. Correct? Yeah, இது வந்துட்டு ஒரு part and this is another one part. So you can see the mirror of this part here. Okay, கண்ணல்ல நீங்க பார்க்கலாம், கண்ணாடி பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? Just right hand தூக்குனா left hand தெரியும், left hand தூக்குனா right hand தெரியும். Okay, that is the mirror image ன்னு சொல்றது. Whereas you can see here, if I cut horizontally this rectangle, then also it is said to be bilaterally symmetry. Okay, because இந்த போர்ஷனும் and இந்த போர்ஷனும் சேமா தான் இருக்கு பார்க்க, right? And again here, when I cut the star like this wise, likewise இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடுலயும் என்ன இருக்கு? On both sides it is mirror image. Okay, hope you understood now about what is symmetry. Yeah, coming to the parts of the body. See, so this is a fish. Hope you can see here. So could you see the fish here? Yes. Okay, so in this fish, what is the top part here? In the yellow portion இருக்குல்ல மேல, top surface, this is the ventral portion. What is that? Ventral portion. Dorsal means the bottom portion. You can see here, no, bottom, the white portion எல்லாமே என்னது? Dorsal surface. So in the fish, this is the dorsal surface, the upper one is the ventral surface, and fins இருக்குல்லையா இந்த சைடுலயும், on both sides we have fins. Okay, here one and here one, right? So these two portions are called what? Lateral portions. So sideways la pathomna idu lateral portion, this side and this side, these are lateral portion. This is the front portion. Okay, and this is the tail, rear portion. Okay, and uppermost layer of the view we can see as a ventral. Okay, so ventral surface, dorsal surface, lateral rendu side liyum. Okay, side, and here the front and here is the rear. Okay, fine. So dorsal is the top of the animal or back surface. Okay. Ventral is bottom of the animal and it is said to be the belly surface. Okay. Vairu endha pakka irukko adha ventral solrom. Okay. Next, anterior. Okay, anterior means the front of the animal. Okay, front portion of the animal. And posterior is the rear one. Okay, end of the animal. So these are the sides or surfaces we can see in a body. Okay, so you can see the fish here. Okay, so this is the dorsal. Okay, and the belly portion is the ventral. Here both sides lateral. Okay, lateral and a side, the fins irukliya இந்த சைடும் and இந்த சைடும், இது ரெண்டும் lateral. This is the tail portion is the posterior side of the fish, and here is the front portion is the anterior side of the fish. Okay, is it clear? So dorsal, ventral, lateral, okay, anterior, posterior. Okay,
So bilateral symmetry பார்த்தோம். இப்ப radial symmetry னா என்னன்னு பார்ப்போம். radialனா என்ன? ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சென்டர்ல இருந்து ஒரு லைன் போடுவோம் இல்லையா டுவர்ட்ஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் தட் இஸ் தி ரேடியஸ். அப்ப ரேடியல்னா என்னன்னா சென்டர்ல இருந்து கிராஸ்ல நம்ம டைசெக்ட் பண்ணோம்னா தட் இஸ் ரேடியல். ஹியர் இன் திஸ் ரெக்டாங்கிள் we can see this diagonal. diagonal என்ன தெரியும்ல உங்களுக்கு? இந்த கார்னர்ல இந்த கார்னர் இஸ் a diagonal. So இந்த diagonal வைஸ் கட் பண்ணா அது வந்து ரேடியல் சிமெட்ரி சொல்லுவோம். இங்க ரெக்டாங்கிள்ல நோ radius. Okay, so இங்க வந்துட்டு radial symmetry சொல்லுவோம். Okay, fine. In a star also, if we cut here, the cross cut panna, it is called radial. Is it symmetrical? Yes. So in the surface, I mean in the part and this part are similar, right? Or mirror image. So it is symmetry. Here also we can see one triangle and here also another triangle out of this rectangle, right? So this is a symmetry, symmetrical one, radially symmetry. And in this triangle we can see இப்ப எந்த பக்கம் கட் பண்ணாலும் ஈக்குவலா இல்ல ஆர் சேமா இல்ல சிமிலரா இல்ல அப்படின்னா it is said to be asymmetry. In this triangle you can see. So இங்க நான் கட் பண்ணனா இந்த சின்ன triangle portionம் இந்த triangle இந்த portionம் சேமா இருக்கா? No. So it is not symmetrical. Okay, asymmetry. அதே மாதிரி இந்த portion இங்க கட் பண்ணா is it symmetrical? No. These two parts are not symmetrical. So it is a asymmetrical one. Okay. So which is symmetry then? Center lande we cut panna. I can see a one triangle here and another triangle here which is looking similar. Okay. So this is the symmetrical one. Okay. Hope you are clear with this now. So now we are going to see the sponges. Sponges na எதுல வரும்? Porifera kingdomல. படிச்சிருக்கோம்ல ஏற்கனவே எக்ஸாம்பிள்ல. Okay. So poriferaல sponges example பாத்தீங்கன்னா is it symmetrical? The sponge எப்படி இருக்கு? Cylindrical எப்படி இருக்கு? Okay. இது எந்த ஆங்கிள் கட் பண்ணாலுமே இது symmetrical இருக்காது. Okay. Because இதோடைய shape வந்து அந்த மாதிரி இருக்கு. So what is symmetrical then? Any plane that passes through the center does not divide them into equal halves. So equal halves are irukadu eppadi cut panalum. So this is called asymmetrical. Example sponges. Okay. Radially symmetrical. Radial symmetrical means what? You can see here a hydra. இது வந்து ஒரு hydra. Okay. இத நம்ம எந்த cross see? Here if we cut like this or if we cut like this we can get the two identical halves. இங்க கட் பண்ணா இந்த பாதி இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் பாதி. ஓகே. ஒரு ஆப்பிள் வைங்க. ஒரு ஆப்பிள நடுவுல கட் பண்றோம் நீங்க ரெண்டுமே எப்படி இருக்கும்? கட் பண்ணி பார்த்தா ரெண்டும் சிமெட்ரிக்கலா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரா. ஓகே. சோ இப்படி கட் பண்ணாலும் இப்படி கட் பண்ணாலும் எப்படி இருக்கு? சிமெட்ரிக்கலா இருக்கு. So we can get two identical halves. Okay. So what is radial symmetry? Any plane passing through the central axis of the body divide them into two identical halves. Okay. So radial symmetry also seen in phylum Coelenterata. So starfish, நான் எப்பவுமே star examples சொன்ன shape. Okay. So example Coelenterata starfish, phylum Annelida worms. Earthworm நடுவுல சென்டர்ல longitudinal section நீங்க பண்ணீங்கன்னா ரெண்டுமே symmetrical இருக்கும், right? So that is in phylum Annelida. Okay, in phylum Mollusca, Molluscaல எப்படி இருக்கும்? Octopus. Octopus எப்படி நீங்க கட் பண்ணாலும் it is radial symmetrical இருக்கும். Okay. So bilateral symmetry. Bilateral நான் இப்ப ஆப்பிள் சொன்னாலே அந்த மாதிரி தான். அதாவது சென்டர் போர்ஷன்ல கட் பண்ணா ரெண்டு போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். ரெண்டு பார்ட் மட்டும் தான் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃப்ஸ் இருக்கும். ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கு. ஓகே. So here you can see a lobster. Lobsterனா என்ன? இறால் அதுவே பெரிய சைஸ்ல இருந்தா அது லாப்ஸ்டர்னு சொல்லுவோம் பெரிய இறால். ஓகே ஓகே யூ கேன் see here at the center I am cutting here. So இந்த anterior end இந்த fish காமிச்சல அந்த மாதிரியான ஆங்கிள் பாருங்க இது anterior end இது posterior. So மேல உள்ளது dorsal surface அடியில உள்ளது ventral surface. Okay, and here plane of symmetryன்றது இதுதான். இந்த planeல நம்ம கட் பண்றோம். Plane இந்த axisல நம்ம கட் பண்றோம். Okay, so example lobster and here we have butterfly. Butterfly if I cut at the center portion, central axis line cut பண்ணா இங்க ஒரு half இங்க ஒரு half கிடைக்கும். ரெண்டுமே symmetrical இருக்கும். Bilateral symmetry. Okay, so the body can be divided into identical left and right halves. Okay, one side of the animal is mirrored by the other side. Okay, this is called bilateral symmetry. Embryonic layers. What are the embryonic layers? We have two things. Already I had told you in the concept wise session. Okay, there we have seen that diploblastic one and triploblastic. Okay,
What do you mean by diploblastic? Di means two. Okay, so two things are here. One is ectoderm and endoderm. Ecto அப்படின்னா outer surface. Endo means inner அப்படின்னு அர்த்தம். Dermனா the skin or derm means skin or the content which is provided internally or externally. Okay, so in this diploblastic organization you can see this is zygote. Sorry, this is embryo. Okay, the embryo la பாத்தீங்கன்னா embryonic layers எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. ஒன்னு ectoderm outerல இருக்குது, endoderm உள்ள இருக்கு. So இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மீசோக்ளியான்னு ஒன்னு இருக்கு. Just you forget about that. Now coming to this thing. So cells are arranged in two layers, an ectoderm it means external and an endoderm it means internal. Those two are called what? Diploblastic organization. Okay, example is phylum Coelenterata. Okay, fine. Next is triploblastic. Triploblastic you can see in this figure, outer is ectoderm and inner is the endoderm. In between that we can see the another layer called mesoderm. So மூணு layer இதுல இருக்கு. அதனால தான் tri. Tri means three things, three layers, okay, three things. Okay, so அதனால தான் இது triploblastic. Okay, so cells are arranged in three layers, an ectoderm external, an endoderm internal, mesoderm in between ectoderm and endoderm are called triploblastic organization. Okay, example for this is phylum Platyhelminths. Okay, பிளாட்டிஹெல்மன்ஸ்ல இருந்து கார்டேட் நம்ம ஆர்டரா படிச்சோம்ல அந்த ஆர்டர்ல பிளாட்டிஹெல்மன்ஸ் வந்து கார்டேட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ப்ளீஸ் ரிமெம்பர் தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் யூ ஆர் ஸ்டடி ஓகே அபவுட் தி ஆர்கனிசம். Next is the body cavity. Body cavity என்னது? பாடியை கட் பண்ணா உள்ள என்ன இருக்கு? Either it may be a blood or some other fluid. ஏதாவது இருந்துச்சுன்னா அதை body cavity ன்னு சொல்றோம். Okay. So in body cavity என்னென்ன பார்த்தோம் நம்ம? Coelomate, acoelomate and pseudocoelomate. Okay. So animals possessing coelom are called coelomates. Example, annelids, arthropods, hemichordates and chordates. Okay. You can see here a flatworm. Okay. This is the flatworm. Okay. So coelomate என்ன பாருங்க ectoderm இருக்கு endoderm இருக்கு சென்டர்ல digestive cavity. So here you can see the mesoderm. So this is the acoelomate type because இதுல coelome இல்ல. Okay, example is flatworm. So flatworm is the example for what? Acoelomate. Okay, so this belongs to platyhelminths. Okay, so animals which do not have coelom are called acoelomate. Example platyhelminths. Okay, next is eucoelomate. U means two. Always EUங்கிறது term. Uங்கிறது EUங்கிற U term அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரூன்னு அர்த்தம். Okay, so example for eucoelomate is annelids, mollusks, arthropod, echinoderms, then hemichordate as well as chordate. Okay, so இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளார சீலம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆனிலிஸ்ட்ல கிளைசிராங்கிறது ஒரு டைப் ஆஃப் வார்ம். இது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? கண்டிப்பா ஃப்ளூயிட் இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் சி இன் திஸ் ஃபிகர் அவுட்டர் எக்டோடம், இன்னர் என்டோடம், நடுவுல மீசோடம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல யூ கேன் சி தி சீலம் பிரசன்ட். ரைட்? ஓகே, ஷல் வி மூவ் டு தி நெக்ஸ்ட்? Next is pseudocoelomate. Pseudo means false ன்னு அர்த்தம். P is silent here, so you have to pronounce it as S-E-U. Su. Okay. Pseudocoelo. Okay. So pseudo means what? False. Okay. அமீபால படிச்சிருக்கலாம் நீங்க. அமீபால சூடோபோடியா சொல்லுவோம். லெக்ஸ் ஃபால்ஸ் லெக்னு சொல்லுவோம். ஏன்னா லெக் மாதிரி இது ஆக்ட் பண்ணும், ஃபங்க்ஷன் பண்ணும் தவிர பெர்ஃபார்ம் பண்ணும் தவிர இட்ஸ் நாட் தி லிம்ஸ், it's not the limbs or leg for that. Okay, so here the example for pseudocoelomate is Aesculmens. Okay, here you can see a nematode, Heterodida glycans. Okay, this is a worm like thing. Okay, the outer you can see here the ectoderm. இதோட body cavity இப்படிதான் இருக்கும். Ectoderm, inner endoderm. In between that you can see the mesoderm, and at the center you can see coelom, but it is not exactly the coelom. It is false coelom. So pseudocoelom சொல்றோம். Okay, example is roundworms. This is what? Nothing but the roundworm. Okay, coming to segmentation. Already I told you, in an earthworm we can see rings on the external surface, ring-like structure. So that is called segmentation. So in some animals is externally and internally divided into segments. Okay, so this segmentation
term is defined as what? Metameric segmentation. What do you mean by metameric segmentation? The repetition of the organs at and tissues at intervals along the body of the animal. ஒரு particular intervalல repeat ஆயிட்டே இருக்கும். இதே மாதிரி ரிங்னா மேல இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் இது பேர் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் சொல்றது. Clear? Next is the notochord. I told you no, in notochord நடுவுல ஆர்கனிசம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ல என்ன இருக்கும்? நடுவுல skeleton system மாதிரி முள்ளு இருக்கு. Okay, but it is not exactly the bone. Okay, so no, it is an elastic rod which extends through the chordate organism. Okay, it will just support the muscles. அதுக்கு மட்டும் தான் அது இருக்கு. Okay, so it is not exactly the bone. Okay, so in the more derived chordates we can see chordates or vertebrates நம்ம பார்க்கலாம். It is replaced by vertebral column. இப்போ ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர்ல என்ன இருக்கு? நம்மளுக்கு போன் இருக்கு, ஸ்கெலிட்டல் போன் இருக்கு இல்லையா, ஸ்பைன் இருக்கு, ஸ்பைனல் கார்டு இருக்கு. வேறஸ் இன் ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல என்ன இருக்கும்? போன் லைக் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் நாட் தி போன். Okay, it is the elastic rod that is called notochord. Clear? So and this becomes the cartilaginous substance between vertebrate. Okay, you can see here. So this is a fish. It's in water here. You can see the mouth, and here this is the notochord. Okay, this is the post anal tail. This portion is head. Okay, fine. Yeah, now coming to each kingdom. Okay, so phylum Porifera is the first one. Example sponges and euspongia. You can see here the sponges. இதெல்லாம் நம்ம dissect பண்ணி பார்த்தா symmetrical என்னன்னு பார்த்தோம் இல்லையா? Symmetrical இருக்க முடியாது ஏன்னா sponges கொத்து கொத்து அங்கங்க இருக்கும். Okay, next is the euspongia. You can see here euspongia. Okay, what are the features here? இதெல்லாம் எங்க இருக்கும்? கடல்ல தான் இருக்கும். So it is marine. Okay, is it symmetrical or bisymmetrical or is asymmetrical? எப்படி கட் பண்ணா இது தெரியும்? கட் பண்ணா symmetrical இருக்காது, ரேடியலாவும் symmetrical இருக்காது. So it is asymmetrical. Okay, it is the primitive organisms. Okay, and it is multicellular. Cell wise நம்ம பார்த்தோம்ல எப்படி இருக்கும்? அது multicellular organism. Okay, then the level of organization is cellular here. We have seen no what? Cell, tissues, organs, organ system, then organism. Okay, so this Porifera phylum belongs to cellular level of organization. Okay, yeah. Next is if you see that sponge dissected here, இங்க கட் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுது இந்த இடம் பாருங்க. This is the sponge. இங்க waterways. இது water அப்படி suck பண்ணும் உள்ளார, not through this way. இங்க pores இருக்கும். Here are the pores. So through this water get enters into the body. Okay, so along with that water in nutrients உள்ள enter ஆயிடும். Okay, it was absorbed around this area. Okay, this surface. Okay, fine. So and then it will leave the extra water. It means what? The excretory thing. It will leave here. Okay, and this leaving place here it is called osculum. Okay, so pores are created by porocytes here, and we can see amoebocyte cells here, and the water is flowing here. இந்த pore வந்து இங்க கட் பண்ணா இப்படி தான் தெரியும் செக்ஷன்ல. So இந்த water இப்படி இந்த pore வழியா you can see here this way. Okay, here it is cut பண்ணிருக்கு. Okay, fine. So this is what porifera is. Sponges. Sponges cut பண்ணி நம்ம பார்த்திருக்கோம் இப்ப. Okay, fine. So there is a canal system and minute pores are there, no? Okay, that is called ostia. So the central cavity is spongiocele. We have seen, no? In this spongiocele, central இந்த இடத்துல cavity இருக்குல்ல, open cavity, இதுதான் spongiocele அந்த இடத்துல இருக்கும். Okay, so this pathway of water transport help in food gathering. சாப்பாடை எடுத்துக்கிறதுக்கும் இந்த ஸ்போர்ஸ் வழியா தான் உள்ள போகும். ஓகே, ஃபுட் கேதரிங், தென் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச். அப்போ இதுல இருந்து தான் வாட்டர் த்ரூ வாட்டர் தான் அது ரெஸ்பிரேரும் பண்ணும். ஓகே, வாட்டர் பாத்வேல தான் ரெஸ்பிரேரும் பண்ணும். ஸோ ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ஆல்சோ. ஸோ இந்த பாத்வேல என்ன ஃபங்க்ஷன் ஆகுது? ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ரிமூவல் ஆஃப் waste. Okay, the body is supported by skeleton here, and the skeleton is made up of spicules and spongy fibers. We can see, we have seen here, no? These are the spicule. Okay, next phylum is Coelenterata. Coelenterata is otherwise called as Cnidaria. Okay, C is silent here, so we have to pronounce this as Cnidaria. Okay, example Hydra, jellyfish, இதெல்லாமே இதோட examples. So this is the Hydra.
You can see the tentacle here. These are the tentacle. If we dissect that, we can see like this. So the side la pathina you can see spine like thing. முள்ளு மாதிரி ஒன்று இருக்கும். So அதை வச்சு தான் அது prey capture பண்ணும். Okay. So just like நம்ம forkல பிக் பண்ணி சாப்பிட்றோம்ல, டூத் பீக்ல வந்துட்டு ஃப்ரூட்ஸை பிக் பண்ணி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரியான திங் தான் இது. Okay. It will trigger. Okay. And there so it will just pick. Inside that உங்களுக்கு பார்த்தீங்கன்னா coil thread like structure. டக்குனு ப்ரே வந்தோடனே என்ன பண்ணும், தூண்டில் போடுற மாதிரி தான். தூண்டில நீடில் இருக்கும்ல, பார்த்துருப்பீங்க. ஓகே, டக்குனு கிட்ட ப்ரே வந்தோடனே இட் வில் ஜஸ்ட் த்ரோ இட்ஸ் த்ரெட் லைக் திங். ஓகே, ஆன் தட் ப்ரே. ஸோ அந்த நீடில் என்ன ஆகும், டக்குனு அதில் போயிட்டு அதில் அட்டாச் ஆகிடும். ஓகே, அது அட்டாச் ஆனோடனே அகெயின் இட் வில் ஜஸ்ட் புல் இட். புல் பண்ண உடனே என்ன ஆகும், அதுக்குள்ளாரே அது கிட்டக்க வந்துடும். எது ப்ரே வந்து கிட்டக்க வந்துடும். தென் இட் வில் ஈட் த்ரூ தி மவுத். Okay, at the center it have mouth. So இதுக்குள்ள வாயில எப்படி போட்டு சாப்பிடும். So using this tentacle only it will catch the prey. Okay. So இந்த trigger பண்ற pointல we can see here, no, this place is called nematocyst. என்னது nematocyst. Okay, fine. So this place is called what? Nematocyst. Okay. So next example is Physalia. This is also a type of what? Coelenterates. Okay. It is said to be Portuguese of war அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா போர்ச்சுகல் சைட்ல உள்ள ஓஷன்ல we can see ப்ளூவா இருக்கும், ஃபுல்லாவே ப்ளூ கலர்ல. ஏன்னா it's the presence of this Physalia only. Okay, fine. What are the features of these kingdom? It is aquatic again, so தண்ணில தான் இருக்கும், and marine, that too oceanல தான் இருக்கும். Okay, sessile and or free swimming. Then it is radially symmetrical. Cnidoblast or cnidocytes are there, and stinging capsules or nematocyte is there. We had seen, no, stinging capsules. Just throw பண்ணி fish வந்துட்டு, ஸோ இதில் ஃபிஷ் ஹூக் இருக்கு இல்லையா, என்ன ஆகும், டக்குன்னு போட்டோடனே அது ப்ரேவை கேட்ச் பண்ணிக்கும். ஓகே, லைக் தட் இட் ஹேஸ். ஓகே, நெக்ஸ்ட் நீடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் என்னென்னத்துக்கு, ஆங்கரேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சொன்னாலே அந்த ஃபிஷ் ஹூக் போட்டோடனே டக்குன்னு அதை ஆங்கரேஜ் பண்ணிக்கும், பிடிச்சிக்கும். தென் it will pull. Okay, so needleblast will are used for what? Anchorage, then defense. ஏதாவது சப்போஸ் அது அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இது தடுத்து அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். ஸோ டிஃபென்ஸும் பண்ணும். ஓகே, அண்ட் டு கேப்சர் தி ப்ரே. ஓகே, எக்ஸாம்பிள் corals, Physalia. Okay, so this is called what? Coral and Physalia, called the Portuguese man of war. Okay, so next phylum is Ctenophora. Here also C is silent, so you have to pronounce this as Ctenophora. Okay, it is commonly called as sea walnuts, found in marine. Walnut பார்த்திருக்கீங்களா நீங்க, எப்படி என்ன ஷேப்ல இருக்கும், அந்த மாதிரி ஷேப்ல தான் இது இருக்கும். அதனால தான் இது பேர் sea walnut னு சொல்றோம். Okay, it is found in marine only. So it is radially symmetrical, diploblastic organism, tissue level of organization. And tissue level இதெல்லாம் organs இருக்காது, cells எல்லாம் together form the tissue. Okay, so it is a tissue level of organization, and locomotion is by இதுல 8 external rows of ciliated comb plates இருக்கும். You can see here, இதெல்லாம் cilia, கோம்ப்ல இருக்க பல்லு சொல்லியிருக்கல, சீப்ல இருக்க சீப்பு பல்லு மாதிரி இதுல சீலியாஸ் இருக்கும். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ அபவுட் சீலியா. ஓகே, ஸோ இதுல 8 ரோஸ் இருக்கும். ஓகே, எத்தனை ரோஸ்? 1 2 3 4 5 6 7 8. So you can see, no, so 8 rows இருக்கும். So the 8 rows வச்சு தான் அது என்ன பண்ணும், லோகோமோட் பண்ணும். லோகோமோட்னா என்னது, மூவ் பண்றது, மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. Okay, next digestion is by extracellular and intracellular. So ரெண்டு டைப் ஆஃப் டைஜஷனும் இதெல்லாம் நடக்கும். Okay, next is bioluminescence. What do you mean by bioluminescence? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். Bio means biologically. Okay, luminescenceனா emitting light. So nightல பாத்தீங்கன்னா மென்மினி பூச்சி மாதிரி இது என்ன பண்ணும், ஓஷன்ல லைட்டா எமிட் பண்ணும். நைட்ல பார்த்தா தான் தெரியும். ஸோ அது இட் வில் எமிட் தி லைட் ஹியர். ஓகே, நீங்க நிறைய மூவிஸ்ல பார்த்துருக்கலாம், சீஸ் ஓஷன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஃபைன். So this is another one example. This is called pleurobrachia. What is that? Pleurobrachia. இதுவும் ஜெல் மாதிரி தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகே, ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஆல்மோஸ்ட் இருக்கும், ஜெல் மாதிரி இருக்கும். It is located on இப்போ sea shoreல இருக்கு, அதனால you are seeing like this. If it is in water, waterல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஜெல் மாதிரி தான், தொட்டாவே ஜெல் மாதிரி இருக்கும். Okay,
Fine. Next, phylum Platyhelminths. So example is Taenia. It's nothing but tapeworm. பாருங்க tapeworm எவ்வளவு பெருசா இருக்கு நீளமா. இந்த டேப்வார்ம் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். டேப்வார்ம் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், கை கழுவிட்டு சாப்பிடணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா சோப்பு கால்லாம் கை கால்லாம் சோப் போட்டு கண்டிப்பா கழுவணும். ஓகே, நிறைய இன்ஃபெக்ஷன் வரும் இதனால. ஸோ எப்படி அது உள்ள ஸ்கின் வழியா தான், டெர்மா வழியா தான், கால் வழியா தான் உள்ள என்டர் ஆகும். ஓகே, ஸோ எப்படி வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ தண்ணி துணியெல்லாம் நல்லா காய்ச்சி குடிக்கணும். ஓகே, சுடு தண்ணி குடிக்கணும். எஸ்பெஷலி திஸ் கொரோனா பீரியட் வி ஹாவ் டு டூ. அண்ட் திஸ் வின்டர் சீசன் இப்போ கண்டிப்பா நம்ம அதை ஸ்ப்ரிங்ல இப்போ கண்டிப்பா அதை பண்ணலாம். ஓகே, ஸோ coming to the point now, phylum Platyhelminths. So what are the features? Dorso-ventrally flattened body. Is it so? Yes. You can see here no flatter இருக்கு அப்படியே. So dorsal portion portionலயும் பார்க்கலாம், நீங்க ventral portionலயும் பார்க்கலாம். ரெண்டு சைடுமே flat இருக்கும். Okay. Endoparasites. What do you mean by parasite first of all? Parasite means it will live on other organism. Okay. Endoparasite னா அது உள்ள போய் மற்ற ஆர்கனிசத்தோட உள்ளார போயிட்டு அது வாழும். ஓகே, இப்போ ஹியூமன் எடுத்தோம்னா ஹியூமன் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, காயம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல கண்ணுக்கு தெரியும், ஆக்சுவலா ரொம்ப மைல்டா தெரியும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம ஊண்டு இருந்ததுன்னா ஊண்டுக்குள்ளார அது பெனிட்ரேட் பண்ணி போயிடும். ஸோ உடம்புக்குள்ள போய் இது வாழும். அதனால தான் இது பேர் எண்டோ பேரசைட். ஓகே, then it is found in animals and human beings also. Okay, so it is bilaterally symmetrical. Okay, and it is triploblastic, acelomate, and the organ of level of organization is, it is organ level. It has hooks and suckers. Okay, hooks na கொக்கி கொக்கி தான் ஹூக். டக்குன்னு என்ன பண்ணும், ஏதாவது சாப்பிடணும்னா ட்ரே மேல டக்குன்னு அது அட்டாச் பண்ணிக்கும், ஹூக் மாதிரி போய் அட்டாச் பண்ணிக்கும் வாய வச்சு. அண்ட் இட் வில் சக்னா பிளட் அப்படியே உறிஞ்சு குடிக்கும். ஆர் வாட் எவர் ஃபுட் இட் ரெக்வயர் அதை வச்சு உறிஞ்சு குடிக்கும். எக்ஸாம்பிள் டீனியா ஃபேசியோலா. ஓகே, ஃபேசியோலா இஸ் ஆல்சோ another type of worm. Okay, shall we go to the next phylum? Yeah, this is Fasciola, liver fluke. Okay, flat இருக்கும், flat worm. Okay, flat இருக்கு பாத்தீங்களா, liver fluke, liver shapeல இருக்கு. liver இருக்குல அந்த மாதிரி ஷேப்ல இருக்கு fluke. Okay, so இது மாதிரி flat இருக்கும், அப்படியே ஒட்டிட்டு உள்ளர போயிடும். Okay, பாடிக்குள்ள போயிடும். Next is phylum Esculmenthus. Here you can see phylum Esculmenthus. Okay. So you can see here a worm again. See, is the round worm. Okay, Ascaris. Okay, so it is circular in cross section. So இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சர்க்குலரா தெரியும். Okay, fine. And these phylum are round worms and it is free living. தனியாவே வாழும், parasiticலாம் கிடையாது. Okay, தனியாவே வாழும். It is seen in aquatic, so or terrestrial or parasitic also. Okay, so aquatic, terrestrial or parasitic. Organ system level of organization is bilateral symmetrical. Okay, bilaterally symmetrical. Next is triploblastic. Okay, then it is pseudocoelomate. See, it is pseudocoelomate and example is Ascaris roundworm. You can see here. Okay, phylum Echinodermata. Echinodermata எங்க இருக்கும்? So example பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, என்ன இது, starfish. எங்க இருக்கும் இது, marineல இருக்கும். So feature என்ன, marine. Organ system level of organization, radially symmetrical. Is it so? கட் பண்ணா ரேடியலா தானே இருக்கும் அது. Fine. And its larva is laterally symmetrical. இதோட லாவா எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ சைட்வேஸ்ல தான் நம்ம கட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ லாவா வந்து லேட்டரலி சிமெட்ரிக்கல். ஓகே, triploblastic, coelomate. The digestive system start from mouth on the lower ventral side and anus on the top upper dorsal side. இப்போ lower ventral என்னன்னு புரியுதுல்ல உங்களுக்கு? Hope you understood that. So anus எங்க இருக்கும்? Upper dorsal side. It means what? டார்சல் சைட்ல, அதாவது மேல அப்பர் தான் டார்சல்ங்கிறது, அதனால சேர்த்தே கொடுத்துருக்காங்க அப்பர் டார்சல் சைட். ஸோ லோவர் தான் வென்ட்ரல். ஓகே, லோவர் வென்ட்ரல் சைட்ல மவுத் இருக்கும். ஸோ அடியில மவுத் இருக்கும், மேல டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கும் டாப் சர்ஃபேஸ்ல. நெக்ஸ்ட் தி மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் இதுல என்னன்னா, presence of water as a vascular system which helps in locomotion. It will capture the prey and to transport the food and respiration. Okay, next is the excretory system is absent here. Okay, ஏன்னா வாட்டர்ல இருக்கனால அதோடய சேர்த்து excretory system இது கிடையாது. Okay,
Example, Asteriasis. Example is starfish, and Echinus, it is nothing but the sea urchin. Okay. Next is phylum Hemichordata. Yes, next is phylum Hemichordata. Hemichordata is organ system level of organization. You can see here, இது வந்துட்டு எக்கான் வார்ம் சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் நேம் இஸ் பெலனோக்ளாசஸ், ஆர் இதோட இன்னொரு டைப் இருக்கு, தட் இஸ் சாக்கோக்ளாசஸ். ஓகே, யூ கேன் சி இன் திஸ் பிக்சர். It is bilaterally symmetrical, it is triploblastic, and the circulatory system is open type here. Okay, body is cylindrical, it respires through the gills. Okay, and the excretion takes place through proboscis gland. Okay. Next is phylum Chordata. Phylum Chordata பார்த்தீங்கன்னா I told you know என்னது chordata என்னென்ன எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங், ஃபிஷ் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, சாரி ஃபிஷ் இல்லை பட் நோட்டோகார்டு இருக்கிற இது வந்து chordata. ஓகே, ஸோ presence of notochord, dorsal hollow nerve cord, pad pharyngeal gill slits. Okay, so gills இருக்கும், example fish. Okay, bilaterally symmetrical, then triploblastic, coelomate, organ system level of organization எப்படி இருக்கும், இது organization organ system தான். Okay, so each organ இருக்கும், human being ஞாபகம் வச்சுனா டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். So circulatory system வந்து closed type, so we have closed type of circulatory system, and example is human being. Okay, yeah, next one is this phylum Chordata is subdivided into three division. Okay, subphyla. Subphyla என்னது, phylumக்கு அடுத்தது divide பண்ணி கொடுத்திருக்கதா subphyla. Okay, first is Urochordata, otherwise called as Tunicata. Okay, second is Cephalochordata, then Vertebrata. Urochordata na bottom portion chordate இருந்துச்சுன்னா Urochordata. Cephalo cephalo அப்படினாலே அந்த term head தான் மென்ஷன் பண்ணும். So head தலைப்பகுதி தான் பெரிய போர்ஷனா இருக்கும். Okay, that is Cephalochordata. Example, Branchiostoma. Okay, next is the Vertebrata. Okay, the Vertebrata is the chordates only. So chordates தான் நம்ம separate பண்ணிருக்கோம் இல்லையா. So vertebrate என்னன்னா notochord is replaced by bone or cartilage. Okay, notochord சென்டர்ல இருக்கு இல்லையா, gills, frogல fishல எல்லாம் சென்டர் போன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் notochord. Whereas human being இருக்கிறது what, bone. Okay, skeletal bone, spinal cord. Okay, fine. So they have complete endoskeleton. Example யாரு, நம்ம தான் human being. Okay, so complete endoskeleton is made of bone or cartilage. Okay, so the members of the subphylum Vertebrata possess notochord during the embryonic period. So நம்ம வந்து fetus human being கருவுல இருக்கும்போது fetus ஒரு embryo மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கும் notochord தான் இருக்கும். notochord தான் சொல்லணும் அது. Okay, then அந்த term தான் வந்துட்டு என்ன ஆகுது, next spinal cord நம்ம replace பண்றோம். That is called cartilaginous or bony vertebral column in the adult. Okay, fine. So the subphylum Vertebrata is again subdivided into Agnatha, it means lax jaws, and Gnathostomata. Okay, what is that? Gnathostomata. It means bears the jaw. Okay, so this comes under the class Cyclostomata, and here it comes under the class superclass சொல்றோம். Pisces அடுத்தது டெட்ராபோடா. டெட்ரா மீன்ஸ் 4. அப்ப 4 கால் இருக்குது, 2 கை 2 காலோ இல்ல 4 காலாவோ இருக்குது. ஓகே, இது எல்லாமே டெட்ராபோட்ஸ். இது பைசஸ். பைசஸ்னா ஃபின்ஸ் இருக்கும். ஓகே, மீன்ஸ் வாட், ஃபிஷ் ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ற ப்ரொஜெக்ஷன்ஸோ இல்ல பான்ஸோ இருந்துச்சுன்னா அதை பைசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது என்னென்ன கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா chondrichids, okay, and osteichthyes. Okay, two things. Okay, tetrapods we have classes amphibia, reptila, aves, mammals. Okay, means what, another amphibia, crocodile, amphibia another number, frog. Okay, reptile, crocodile, aves na birds la varum, mammals na human beings. That's all. Okay, so examples pathina class Cyclostomata க்கு example lamprey, chondrichids க்கு example stingray. Stingray உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், fish, திருக்க மீன் நினைக்கிறேன், திருக்க மீன். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் பின்னாடி நீட்டா வாலா இருக்கும், வால் மாதிரி இருக்கும், அது பேர் ஸ்டிங்ரே. ஓகே, அண்ட் கிளாஸ் ஆஸ்டியோசைட்ஸ் வந்துட்டு ஏஞ்சல் ஃபிஷ், ஆம்பிபியனுக்கு ஃப்ராக், ரெப்டைலாக்கு டோலினோ, crocodile,
ட்ரீ லிசார்ட் ஆர் டார்டாய்ஸ், டர்ட்டில், கோப்ரா இதெல்லாம் ரெப்டைலியா வரும். அண்ட் மெமாலியாவுக்கு டாக், கேட், லைன், ஹார்ஸ், கேமல் இதெல்லாமே மெமாலியா. ஓகே. அண்ட் what are the differences between chordates and non-chordates? Chordates la enna irukum? Notochord is present, whereas in non-chordates notochord is absent. Okay. In chordates, CNS is dorsal, hollow and single. Means what? CNS na central nervous system. Okay. Dorsal la irukum. Dorsal na upper column. Okay. And it is hollow and தனியா தான் இருக்கும். Single தான் இருக்கும். Whereas in non-chordate is double. அப்படியே opposite இது. அங்க dorsal na இங்க ventral. Okay. அங்க hollow na இங்க solid. அங்க single na இங்க double. Okay. Next, pharynx perforated by gill slits. Okay. So இதுல chordates ல gills இருக்கும். Non-chordates ல gills absent. இப்போ human being ல பார்த்தா gills இருக்கா? இல்ல. Whereas fish ல இருக்கும். Okay. Heart is ventral here. Okay. In chordates. Whereas in non-chordates heart is dorsal. ஹார்ட் இருந்துச்சுன்னா ஆக்சுவலா இது வந்துட்டு செல்லுலர் ஆர்கன் சிஸ்டமா இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா ஹார்ட் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் இன் டார்சல் பொசிஷன். ஓகே. And a postnatal part means what? Postnatal, posterior என்ன சொன்னேன்? Last end. Fishல நான் சொன்னேன் இல்லையா? Posterior என்ன? This part. This is the anterior. Okay. So postனா post anal. Anal என்னது? பின்பக்கம் excrete பண்ற portion தான் anal. Okay. So post anal part is tail. So you can see here the tail. Okay. So tail is present in the chordates. Okay. Where in non-chordates போஸ்ட் டெயில் இஸ் ஆப்சன்ட். ஆக்சுவலா ஹியூமனுக்கும் டெயில் இருந்தது முன்னாடி. ஓகே. சிம்பான்சில பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்துட்டு ஹியூமனுக்கும் டெயில் இருக்கு. பட் உள்ளார மடங்கி இருக்கும். அது நம்மளுக்கு வெளியில தெரியாது. ஸோ காலப்போக்கில் என்னாச்சு, இவோல்யூஷன்ல என்னாச்சு, டெயில் வந்து உள்ள ஷார்ட் அண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ போஸ்ட் ஆனல் டெயில் இஸ் ஆப்சன்ட். ஓகே. And here you can see the diagrammatic representation of amphisius. Okay. Amphisius. You can see here the buccal. Buccal means வாய் பகுதி. Okay. Mouth side. Here the head and this is the notochord. Over that you can see the nerve cord. The lines circle is பேர் myomeres. This portion is tail and here is the anus to excrete. These are the gonads to reproduce and these are the pharynx. இதெல்லாம் ஃபுட்டுக்கும் what and ஃபுட்டுக்கு யூஸ் பண்றது. Okay. So இது pharynx. Okay. Yeah. So in the last class I told you that I will show the pictures of phylum Annelida, Arthropoda and Mollusca. பார்த்தோம் இல்லையா 3 phylum. அதோட pictures நான் காமிக்க சொல்லியிருந்தேன். You can see here. So this is phylum Annelida. Example is leech, அட்டைப்பூச்சி. பார்த்திருக்கலாம் நீங்க. Okay. Fine. And this is earthworm. This is also belongs to what? Annelida. Okay. Here it is Nereis. Okay. இது வந்துட்டு it will just look like what? Like yeah, it will just look like தமிழ்ல நம்ம பார்த்துருக்கோம் பூரான் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும். பட் இது ஓஷன்ல இருக்கும். நாட் எக்ஸாக்ட்லி அந்த பூரான் டைப், பட் பூரான் மாதிரி தான் இது இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் நெக்ஸ்ட் இஸ் இன் ஃபைலம் மொலஸ்ட்ல என்ன சொன்னோம் படிச்சோம், ஸ்னெயில்லாம் படிச்சோம் இல்லையா, ஆக்டோபஸ், ஸ்னெயில் இதெல்லாம் படிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ தீஸ் ஃபைலானா என்னது, இந்த மாதிரி மத்தை இதெல்லாம் ஃபைலா. ஓகே. ஸோ ஸ்னெயில் யூ கேன் சி இட் இஸ் அ ஹெலிக்ஸ். This is another type of கிளிஞ்சல் சொல்லுவோம். ஓகே. ஸோ இது another type of octopus. இது another type யூனியோ. ஓகே. இது கைட்டான்னு சொல்றோம். இது எல்லாமே மொலஸ்கஸ். ஓகே. ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடாவில் எக்ஸாம்பிள் ஆப்பிஸ், ஹனிபி. ஆப்பிஸ்ன்றது ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் ஹனிபி. யூ கேன் சி ஹியர் ஹனிபி. இவ்வளோ க்ளோஸராக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஹனிபியில். ஓகே. இப்படி இருக்கும்போது கேன் சி இந்த மகரந்தம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓகே. பிளான்ட்ல வரும். ஓகே. ஃபிளார்ல என்ன இருக்கும், சென்டர்ல ஆண்ட்ரோஷியம் கைனோஷியம் இருக்கும். ஓகே. சென்ட்ரல் ஆந்தர்ஸ்னு சொல்லுவோம். ஃபிளார்ல செம்பருத்திக்குள்ள பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும், நடுவில் இருந்து இருக்கும், இல்லை ஓரத்தில் மஞ்சள் கலர்ல அங்கே இருக்கும். ஸோ தோஸ் ஆர் கால்ட் ஆந்தர்ஸ். தட் ஆந்தர் will attach to the legs of these honeybee. So இந்த honeybee இன்னொரு பிளான்ட்ல போயோ இல்ல ஃபிளார்ல போய் உட்காரும் போது அங்க இந்த ஆந்தர்ஸ் அதுல அந்த ஃபிளார்ல உள்ளதுல ஒட்டிக்கும். ஒட்டின உடனே ரீப்ரொடக்ஷன் ஃபர்டிலைஸ் ஆகும். ஓகே. ஃபர்டிலைஸ் ஆகி ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ ஓகே, கமிங் டு அனிமல் கிங்டம். ஜஸ்ட் இன் திஸ் திங் சி நம்ம பிளான்ட்டுக்கு போயிட்டோம் சடனா. ஓகே. கமிங் டு பாயிண்ட் நவ் ஃபைலம் ஆர்த்ரோபோடா எக்ஸாம்பிள் ஆப்பிஸ்.
And bombyx silkworm, this is a silkworm, பட்டுப்பூச்சி. நீங்க லாவா மாதிரி தான் பார்த்திருக்கலாம் மோஸ்ட்லி. இது பட்டுப்பூச்சி. You can see the wings also here. bombyx is silkworm, பட்டுப்பூச்சி. Okay, then laxifer. laxiferனா ஒரு மெழுகு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்க பார்த்துக்கலாம் நிறைய முருங்கை மரத்துலலாம் வந்துட்டு பிசினின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி it will leave. Okay, this is called laxifer. Okay, yeah, that's the end of this session now. So please revise the lesson, submit your classwork as early as possible. It took almost 45 minutes. So இந்த வீடியோ பார்க்கறதுக்கு தயவு செய்து கையில புக் எடுத்து வச்சுட்டு பாருங்க. Okay, fine. Thank you. See you next class. Bye.